அருள் நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்துருகும் தஞ்சத்தருள் செய் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் வேலும் மயிலும் துணை 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 விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமும் வேலும் மயிலும் துணை 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 தடக்கொற்ற வேல்மயிலை இடர்தீர தனி வடிவில் நீ வடக்கிற்கு அப்புறத்தும் நீ தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடத்திற்கு அப்புறத்தும் திசைக்கிற்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த புலல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்தவை அறுத்தெறிய உருக்கியல் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தரிக்கு நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிலத்துமலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சினத்தவுடர் எதிர்த்தரங்க களத்தில் வெகு குரத்தலைகள் சிரித்தேறு கடித்து விழுத்தளர போதும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திசைக்கிரிய முதற்குழி அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சுடர் பெரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குத்தல ஒளிப்ப ஒளி ஒளிபிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் ஒரு கடித்தரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை வசித்தலகை முசித்தழுது முறைப்படிதல் ஒளித்தவனர் உரத்துதிர நினைதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கழிது குடித்துடை உடைப்படை அடைத்து உதரம் நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கு நரதமக்கு ஊடும் இருக்கன் இடை சாடும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொட என செயல் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கு ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குட சிவத்த தொட என செயல் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை
பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திரை கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடை உடைப்படை அடைத்து வரும் நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சுழற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குத்தல ஒளிப்ப ஒளி ஒளிபிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் ஒரு அடுத்தளவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திசைக்கிரிய முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததின முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருள் ஒரு தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்த முதல் அறக்கலை எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பனைக்க முக படக்கரிடம் மதத்தவள கதகடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சினத்தவளர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தெய்து கடித்து விழி விழுத்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியல் மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தரிக்கு நமன் முற்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தேரை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை கருத்த முடி சிறுத்த இடை வெளுத்தனை கருத்தமுடன் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தரிக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்தேரை கலர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பருத்தமுளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்தபுல சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்த முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சினத்தவனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குரத்தலைகள் சிரித்தேறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பனைக்க முக படக்கரிடம் மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முறை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்தரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சுடப்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குத்தல ஒளிப்ப ஒளி ஒளிபிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திசைக்கிரிய முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததின முகட்டின் இட பறக்கார விசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பழுத்த அமுத தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கருடன் கொளுத்து வளர் பெருத்த உட சிவத்தத்தோட இலசைகள் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கு ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடைய உடைப்படை அடைத்து உதரம் நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உரத்துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மை நடத்து
குகன் வேலை. திரைக்கடலை உடைத்து நிறைபுணர் கடிது குடித்துடை உடைப்படைய அடைத்து வரும் நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவனர் உரத்துதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. சலத்து வரும் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குட சிவத்த தொட இனசைகள் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கு நரதமக்கு ஊர் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை விளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. பழுத்தமிது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருக அடுத்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. சுடர் பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பலை அடக்குத்தல ஒளிப்ப ஒளி ஒளிபிரவை வீசும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. சினத்தவனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குரத்தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. பனைக்க முக படக்கருடன் நடந்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிலத்துமுளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவடைப்பதன மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க விளைவாகும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கன் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. பருத்தமலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. தரிக்கினவன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உரிக்கியல் மரத்து நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. திருத்தணியில் உதித்தருளு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன்மை நடத்து குகன் வேலை. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்திர் சேயவன் புந்தி கணிசா சராந்தக சேர்ந்த வெந்நீர் சேயவன் புந்தி பனிப்பானு வெள்ளிப்பன் செங்கதிரும் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. சலங்கான வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கும் அஞ்சார் துளங்கான் நகர குழி அணுகார் துஷ்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தநல்லூர் அலங்கார நூற்றில் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரை. வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. நன்றி ஐயா. நன்றிம்மா. கொஞ்சம் தண்ணி குடிங்க. ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. பாவனம் பண்ண சொல்லாங்க தம்பி. என்னம்மா? பாவனம் பண்ண சொல்லாங்க. பண்ணிடலாமா? அடுத்து நான் படிக்கட்டுமா? இல்லை, ஒரு இணைப்பில் இணைகிறாங்க. முருகாசரணம். நம்ம அந்த பாவனைங்கிறத நம்ம வந்து தம்பி ஒரு நிமிஷம் இருப்பான். பாவனைங்கிறத நம்ம ஐயா வழிபாடுனால அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதை கொஞ்சம் ரிமைண்டர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அம்மா சொன்ன மாதிரி
நீங்கள் பாவனை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள் நீர் தெரிஞ்சுக்கணும். பிரார்த்தனை பத்தி வேல்மாறல் சொல்றேன்னு சொன்னீங்க. என்னம்மா நீர் சொல்லுங்க. பிரார்த்தனை பத்தி நீர் பிரார்த்தனை கண்டிப்பாக பத்தி சொல்கிறேம்மா, சொல்றேன். கண்டிப்பாக சொல்கிறேம்மா. ஓகே. மியூட் பண்ணீங்க. வேல்மாறல் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறது நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாகவே இருக்கும். பல காரணங்கள் இருக்குது, பல கோரிக்கைகளை வச்சு நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம படிக்கும் போது சில புரிதல் இருக்கணும், அப்போ தான் அது வந்து முழுமையாக வேலை செய்யும். இப்போ வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் அந்த வேண்டுதல் வச்சு படித்தவங்களுக்கெல்லாம் நிறையா நடந்திருக்கு. அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்னது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு. இதை பற்றி யாரும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. வேல்மாறல் படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பேசலை. அது நம்ம தான் சொன்னோம், இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் படிங்க, நெய் தீபம் இட்டு படிங்க. இப்போ வந்து அங்கே ஒரு பிராணசக்தி உருவாகுது. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு முழுமையாக அந்த செயல் நடக்கும். ஒரு செயல் எப்படி நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ வேல்மாறல் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ வேல்மாறல் எடுத்தோன்னே திருமணம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது. திருமணம் ஆயிடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே படித்தாலும் நடக்காது. இங்கே எல்லாமே மனதினோட இயக்கத்தில் தான் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபோக்கஸ் அதெல்லாம் விட்டுடணும். நமக்கு வந்து காரணம் காரியம் ஒரு கோரிக்கை வச்சுட்டு அப்படியே நம்ம இயல்பான ஒரு சூழலில் அந்த வேல்மாறல்லே நம்ம ஃபோக்கஸ் மைண்ட் இருக்கணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஐயோ நான் படிக்கிறேனே, எனக்கு எவ்வளோ நாள் நடக்கும், எப்படி நடக்கும், இது படித்தா நடந்துருமா, இந்த மாதிரி பல ஐயப்பாடான கேள்விகளை வச்சுக்கிட்டே படித்தாங்கன்னா இது கண்டிப்பாக அது பலன் கொடுக்காது. ஏன்னா உங்கள் மனம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த மனம் வந்து அந்த செயலில் வந்து குவிக்கப்படலை. அந்த ஒரு தயக்கம், பயபக்தி அப்படின்னு இருக்கிற பயம் அதிகமாகிடுது. உங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சுன்னா பக்தி குறைஞ்சிரும். பக்தி அதிகமாக இருக்கணும், பயம் கம்மியாக இருக்கணும். ஒரு செயல் நம்ம செய்கிறோம், அந்த ஒரு வேல்மாறல் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம், ஒரு பூஜை பண்ணுறோம், முருகப்பெருமானோட சங்கல்ப வைக்கிறோம். அப்பா முருகா பார்த்துக்கன்னு சொல்லி அந்த வேல்மாறலில் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த வேல்மாறல்லே நம்ம மனம் லயத்திருந்து எதுக்கு அதில் இருக்கணும், அப்போ போய் நம்மளோட கோரிக்கையை நினைக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம மனதை அப்போ தான் பக்குவப்படுத்துகிறோம். இந்த இறைவன் பால் நம்ம மனம் செலுத்தப்படுது. அப்போ செலுத்துகிற நேரத்தில் நீங்கள் போய் சங்கல்பம் வச்சிங்கன்னா இதில் ஒரு பாதி அதில் ஒரு பாதி இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேல்மாறலை ஃபோக்கஸாக மைண்டில் இப்போ படித்து இந்த கீதா மாலை இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், டிஸ்ட்ராக்டே ஆகிருக்க மாட்டாங்க. அந்த வேல்மாறல்லே அவங்களோட மனம் அப்படியே லயப்பட்டு பொறுமையாக அப்படி இந்த இறைவன் பா அப்படியே போயிட்டுருக்கும். முடித்ததுக்கப்புறம் உங்கள் மனம் அப்போ தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ மைண்டை பற்றினா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆழ்மனம், புறமனம், சப்கான்சியஸ் மைண்ட். அந்த ஆழ்மனம் திறக்கும், வெளிமனம் நிறைய இருக்குது மனம். அதில் ரொம்ப டீப் வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட். அந்த ஆழ்மனம் திறந்த உடனேயே அப்போ தான் நீங்கள் பிரார்த்தனையை பண்ணணும். அப்பா முருகா உன்னுடைய திருநாமத்தை நான் பாராயணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசில் ஏதோ உங்களுக்கு தோன்றதை பண்ணிவிட்டு அப்போ தான் காரியத்தை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் படிக்கும் போதே காரியத்தை கொண்டு வந்துடுறீங்க. நிறைய பேர் பண்ணுற தவறுகள், ஐயோ படிக்கிறேனே எனக்கு நடந்துடணுமே, ஐயோ படிக்கிறேமே. அப்போ வந்து பயம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுடைய மனம் வந்து அந்த விஷயத்தை ஆக்கர்ஷன் பண்ணாது. இந்த வேல்மாறல்லே முழுமையாக நீங்கள் இப்போ இந்த அம்மா படித்தாங்களே எப்படி, அவங்களுக்கு வேறு எந்த மைண்டும் இருக்காது. இந்த வேல்மாறல்லே தான் மனம் போயிட்டே இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தி படிச்சிங்கன்னா அடுத்த பாட்டு என்ன, அடுத்த பாட்டு என்ன, அடுத்த பாட்டு என்னன்னு தான் உங்கள் மைண்டு போகுமே தவிர உங்களுடைய பிரச்சனைக்கும் போகாது, நடக்குங்கிறதுக்கும் போகாது. நீங்கள் அதை முடித்ததுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பதட்டத்திலே படிக்கிறது, எவ்வளோ நாளில் நடந்துடும், எப்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்க. இந்த இறைநிலை வேலை செய்யாது. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துங்களேன், ஒரு விஷயத்தை எடுத்துங்க. நம்ம பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லுங்கள் 4:30 மணிக்கு அப்படின்னா 4:30 மணியா, அது பாதி இரவாச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி அது சாத்தியப்பா வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் திட்டமிடலாம் பண்ணல. இப்போ நீங்கள் யாரும் போய் அலாரம்லாம் வச்சுருக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் தான். இப்போ லெவல் 1லேருந்து வரவங்க யாருமே அலாரம் வைக்க மாட்டீங்க. அலாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எழுந்திரிச்சிடுவீங்க. என்ன காரணம்னா உங்களோட பிலீவ் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிலீவ் சிஸ்டம் வேலை, இப்போ நீங்கள் தம்ஸ்அப் பண்ணுறவங்களாம் அலாரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த பிலீவ் சிஸ்டம் வேலை செஞ்சால் தான் அது காரிய சித்தியாக மாறும். இப்போ நீங்களே நினச்சாலும் அது தூக்கம் வராது. ஏன்னா உங்களுக்கு இப்போ இதுதான், இப்போ நீங்கள் பயந்துக்கிட்டே
இப்போ இன்னைக்கு நைட்டு ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆள் மனம் அதை ஆட்கொண்டுடுச்சு. நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு இருக்குங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் மாட்டீங்க. இது ஃபஸ்ட் நாள் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ நாளைக்கு கிளாஸ் இருக்குது, பிரம்ம முகூர்த்த வேலை இருக்குது, வாழ்க்கை இப்படி இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நாளைக்கு எழுந்திரிச்சா நல்லது நடக்குமே அப்படிங்கிற ஒரு பயத்திலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கம்மா ஜெயந்தி அம்மா, சொல்லுங்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. இல்ல சார், பாடுறதுக்கு சொன்னேங்க ஐயா. சரிங்கம்மா, சரி, அது சொல்லிடுறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சரி, அப்போ அந்த முடிச்சிருங்க. பிலீஃப் சிஸ்டம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு அந்த பதட்டம் வந்து என்ன பண்ணும், நாளை காலையில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த தூங்கவே மாட்டீங்க. டைமை வந்து எடுத்து 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 பார்த்துப்பாங்க. ஐயோ மணி 3 ஆகுது, 2 மணிலேருந்தே இந்த பிரச்சனை வந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து கரெக்டாக ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா, கரெக்டாக 4:30 மணினா 4 மணிக்கு முழிப்பு வரும், நல்லா தூங்குவீங்க. இந்த பிரச்சனைகள் தான் உங்களை வந்து கரெக்டாக நீங்கள் இந்த போகும்போது தான் இந்த பிளானிங் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து பயம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆள் மனம் வந்து கரெக்டாக 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். முதல் நாள் வந்து என்ன பண்ணும், பாதி தூங்குவீங்க, பாதி தூங்க மாட்டீங்க. சில டைம் வந்து 4:30 மணிக்கு மேலே தூங்கிடுவீங்க. இந்த சிக்கல் இருக்கும். அதனால தான் இது வந்து கரெக்டாக நம்ம வழிகாட்டுதல் படி, அதுவும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏன் இது திட்டமிடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த இறைநிலை முழுமையாக ஆட்கொள்ளப்படுது. ஒரு நீங்கள் சூரியன் அஸ்தமானத்துக்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறது ஒரு 50% தான், அதுக்கு முன்னாடி படிக்கிறது தான் 100%. அப்படி படிக்கும் போது தான் அது வேலை செய்யும். ஏன்னா நம்மளுடைய மனம் அப்போ தான் ஒருமைப்பாடு அடையும். பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இந்த மகான்கள்லாம் பாவிக்கிறாங்க. அந்த இறைசக்தியை இப்போ வந்து இங்கே எப்படி இருக்குன்னா, இப்போ டெலிஃபோன் மாதிரி தான், ஃபோன் மாதிரி தான் நம்மளோட மைண்டு. ஃபோன் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் பாருங்கள், நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏசி போட்டிங்கன்னா, ஏசி வந்து ரொம்ப டவுன் ஆகும். என்ன காரணம்னா, எல்லார் வீட்லேயும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அதோட பவர் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டான அந்த பவர் கிடைக்காது, எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் குளிர்காலத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏசியோட பர்பஸ் தேவைப்படாதனால உங்களுக்கு நார்மலாக இருக்கும், கரெக்டான சுச்சுவேஷன் இருக்கும். அதே போல் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன இருப்பாங்கன்னா, எல்லாருமே தூங்குவாங்க. அவங்களோட மனம் சிக்கல், அந்த மனம் எல்லை, அந்த அலைவரிசை வந்து உங்களுக்கு இடையூறு இருக்காது. இதுக்கு ஒரு மனத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். உங்களுக்கு ஒரு 100 ஃபீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வரும். அதுக்கு காரணம் என்னங்கன்னா, அவங்களோட எண்ணம் நம்மளை பாதிக்கும். இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தவங்களோட எண்ணம் உங்களுக்கு பாதிக்கும். இப்படி தான் இந்த கடவுளோட சிஸ்டம் இருக்குது, இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லவங்களோட சேருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட தாட்ஸ், நீங்கள் ஒரு வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகணுன்னா உச்சத்தில் அடைஞ்சவங்கள்ட்ட போங்க அப்படின்னா, அவங்களோட தாட்ஸ் நமக்கு ஆட்கொள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். கீழ்நிலையான மக்கள்கிட்ட போனால் அவங்களோட தாட்ஸ் நமக்கு வந்து நமக்கும் அந்த நெகட்டிவான விஷயங்கள் ஆட்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் சொல்லப்படுது. அதனால் இப்போ பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ, இந்த யூனிவர்ஸ்க்கு கரெக்டாக போகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, அந்த ஃப்ரீக்குவென்சி, அந்த எண்ண அலைகள் போய் அந்த யூனிவர்ஸில், பிரபஞ்ச ஆற்றலில் கரெக்டாக போய் அது ட்ராவல் பண்ணி திரும்பி உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்து சேர்ந்துடும். அதனால தான் இப்போ வந்து நீங்கள் இந்த வழிபாட்டில் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக அது நடக்குது. அது நெய் தீபம்லாம் விட்டு, அந்த தாமரை இதழ் விட்டு அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குது. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறை வழிபாட்டில் பயபக்தின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு, பக்தி குறைஞ்சிது. இங்கே பக்தி அதிகமாக இருக்கணும், பயம் கம்மியாக இருக்கணும். இப்போ ஒரு வேல்மாறல் ஒரு விஷயம் வந்து இப்போ பாடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், எவ்வளோ தடவை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், பாடுங்க 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 பாடுங்க. ஏன் அவங்களால பாட முடியலன்னா, பயம் அதிகமாகிடுச்சு, பக்தி கம்மியாயிடுச்சு. இப்போ ரெண்டும் உல்ட்டாவாக மாறிடுச்சு. அது ஆக்சுவலி பக்தி அதிகமாக இருந்து பயம் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களால பாட முடியும். இப்போ நம்ம இங்கே காரிய சித்தி ஆகாததுக்கு காரணமே அவங்களோட பயம்தான். இப்போ நிறைய விஷயங்கள் நடக்காததுக்கு காரணமே அவங்களோட பயம். இந்த விஷயம்தான் அவங்கள வந்து அவங்களுடைய காரிய சக்தி நடக்க முடியாத ஒரு சூழல் அமைக்கப்பட்டிருக்கு.
வாய்ஸ் கிளியராக இருக்கா? கிளியராக இல்லைன்னு சொல்லி மெசேஜ் வருது. ஐயா வாய்ஸ் கிளியரா தான் இருக்கு. இந்த மெசேஜ் போட்டிருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இறை வழிபாடில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக முடியும். இங்கே மைண்டை பற்றி தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை எப்படி வந்து பாவிக்கிறீங்க, அந்த மைண்டை புரிஞ்சுக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு ஏன் நடக்குது. இப்போ ஒரு சில பேருக்கு இதை பற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். சில வீட்டில் நம்ம வீட்டில் உள்ள அம்மாக்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க, கோயிலாக போவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் நடந்துடுச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, கோயிலாக போய் என்ன பிரயோஜனம், ஒன்றுமே நடக்கலையே, கஷ்டம் தானே வருது. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு இறைசக்தி அது வந்து ஒரு புரிதலின் அடிப்படையில் வழிபடுறவங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்யும். இப்போ நம்ம இந்த வள்ளிமலை சுவாமிகள் வழியில் இப்போ இருக்கிற பாலதண்டாயுதன் சுவாமி வாழ்க்கையெல்லாம் 80 மேலே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வரதில்லை. லைஃப் அவங்களுடைய படைப்பாற்றல், அந்த குரு என்ன சொன்னாரோ அந்த வழியில் அவங்க வாழ்க்கை பயணம் நீட்டாக போகுது. அவங்க துன்பப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கை இல்லை. இல்லறத்தில் இருக்கிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அவங்க லைஃப் வந்து அவங்க குழந்தைகள்லாம் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு நல்ல ப்ரொஃபஷனல் போகிறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க எப்படிலாம் திங்க் பண்ணாங்களோ அப்படி மேரேஜ் ஆகுது, அப்படி மருமகள் வராங்க, குழந்தைகள் அவங்களுக்கு எப்படி கிடைக்கணுமோ அப்படி கிடைக்குது. அந்த சந்ததி கரெக்டாக பொசிஷனில் போகுது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வழிபாடை கரெக்டாக புரிஞ்சுருக்காங்க, நித்திய கர்ம விதியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஏதாவது ஒரு இடத்துல இன்பேலன்சிங் ஆனிச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு இடத்துல தடுமாற்றம் வந்துடுது. அந்த தடுமாற்றத்தை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா நம்மளோட மைண்டை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோக்கஸ் மைண்டாக மாற்றி பிரச்சனை இருக்கிற இடத்துல நம்ம எண்ணங்களை குவிக்கணும். அந்த குவிக்கப்படக்கூடிய எண்ணங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணும். அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வேல்மாறல் மூலிமா எப்படி சரி பண்ணிக்கிறது, இந்த மைண்டை எப்படி வந்து நம்ம பழக்கப்படுத்தி ஃபோக்கஸ் மைண்டாக மாற்றுறது. ஃபஸ்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அடுத்தது நம்ம வேல்மாறலை ஃபோக்கஸாக அந்த இறைத்தன்மை சொல்லப்பட்ட ஒரு மனதை அது பக்குவப்படுத்த தான் வேல்மாறல். அது சாமுண்டிக்கா தன்மையில் வள்ளிமலை சாமிகள் அமைச்சிருக்காங்க. அதை அமைச்ச உடனேயே மனம் வந்து ஒரு இறைவன் பால் ஈர்க்கப்படுது. ஈர்க்கப்பட்ட மனம் அது வந்து இப்போ உங்களுடைய காரிய சித்திக்கு அது பக்குவப்பட்டுடுச்சு. ஆழ்மனம் பக்குவப்பட்டுடுச்சு. இப்போ ஆழ்மனதில் அந்த விஷயத்தை வைக்கும்போது, பாவனை பண்ணும்போது, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது உடனடியாக அந்த காரியத்தை சரி பண்ணுது. அப்படி தான் பண்ணிச்சு இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும். அப்படி பண்ணப்பட்ட போது உங்கள் வாழ்க்கையில் அப்போ தான் இந்த இறைவன் நம்பிக்கை வந்து தொடர்ந்து பயணிக்கப்படும். இப்போ இதிலே இருக்காங்க, ஏன் வந்து இல்லை படிக்கிறவங்க திரும்ப திரும்ப படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க செயல் காரியம் சித்தியாக்கப்படுது. அவங்களுக்கு வேண்டியதை அவங்க பிரார்த்தனை பண்ணது ஒரு மனநிறைவு ஏற்படுது, அவங்களுக்கு தேவைகள் சரி செய்யப்படுது. அப்போ வந்து அவங்க இந்த இறைவன் பார்த்து அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அப்போ வந்து ஒரு குரு கரெக்டாக வழி நடத்துகிறாருங்கிற நம்பிக்கை நம்மளுடைய அது ஆழ்மனதில் நமக்கு தூண்டுதலை ஏற்படுத்தி இனம் புரியாத ஒரு ஈர்ப்புக்குள் நம்மளை ஆட்கொள்ளப்பட்டு அதில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இப்படி தான் வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சிக்கல்களை சரி பண்ணி உங்களோட நோக்கம் இந்த இறைவன் முருகப்பெருமானோட பொற்பாதத்தை நோக்கி பயணப்படணும். அதற்கு இது சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்குது. அதில் ஏறுறதுக்கு நமக்கு ஒரு உந்து விசை தேவைப்படுது, ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு நம்ம போய் சேர வேண்டியது தான். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா இந்த வேல்மாறல் நம்ம இந்த திருப்புகள் உங்களுக்கு வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களை அழகாக கூட்டு போகும். இந்த புரிதல் இல்லாதவங்க தான் இந்த பாவனைனா என்னன்னு தெரியல, இந்த வேல்மாறல் எப்படி ஃபோக்கஸ் படிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில், பயத்தில், மெயினாக பயம்தான். பயம் இருந்துச்சுனாலே இங்கே உங்களுக்கு எந்த காரியமே நடக்கவே நடக்காது. நான் எழுதி வேணாலும் தரேன். நீங்கள் வந்து பதட்டப்படுறீங்க அப்படின்னா, புலம்புறீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்வை போடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம், இந்த இறைசக்தி நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது. இப்போ கெட்டவனுக்கும் அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு நடக்க தானே செய்யுது. இப்போ ஒரு கெட்ட செயல் செய்கிறான், சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலை செய்கிறான், ஆனால் அவனுக்கும் அவன் செய்ய வேண்டிய செயலை செஞ்சிடறானே. உங்களுக்கு இதிலே புரியுது. அப்போ அது கெட்டது தானே, அது இறைவன் தடுத்துருக்கணும்ல. ஒரு உயிரை எடுக்கிறான்,
அப்போ அந்த உயிரை எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ திட்டமிடுறான், திட்டமிட்டு அந்த உயிரை எடுக்கிறானே. அப்போ அது ஒரு கெட்ட செயல் தானே. இங்கே நல்லது கெட்டதுங்கிறது, ஆனால் அது செஞ்ச பிறகு அந்த உயிரான்மா பட்ட கஷ்டத்துக்கு அவனுக்கு விளைவுகள் ஏற்படும். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்கிறானோ அந்த செயல் அவன் செய்கிறான். இப்போ நீங்கள் கூட கடவுளுக்கு கண் இல்லையா, ஏன் இது நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் சில பேர் நடக்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்கப்படுது. இது இந்த பிரபஞ்சம் ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் இங்கே நடக்குது. நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி படித்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பாவிச்சிங்கன்னா அது நடத்தி கொடுக்குது. ஆனால் கெட்ட செயல் செஞ்சவனுக்கு செய்யப்பட்ட ஒரு உயிர் அங்கே துன்பப்பட்டுச்சுன்னா அது ஒரு விதமான அதிர்வு வெளிப்படுத்தும் போது, இந்த பிரபஞ்சத்திற்கு அது பதிவுப்படும் போது செயல் செஞ்சவனுக்கு திருப்பி அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நிகழுது. அது கண்டிப்பாக அதில் இயற்கை சட்டம் இது. அதில் வந்து விதிவிலக்கே கிடையாது. ஆனால் நல்ல செயலை நம்ம எப்படி செஞ்சு நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் தான் இந்த வழிபாடு உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும். அது இந்த ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த வழிபாடை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது அப்படி பயன்படுத்தப்பட்டதான். ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ கீதாம்மா ஒரு கோரிக்கை, மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கும். அடுத்தது என்ன, அடுத்த செயல். அதுக்கப்புறம் அதையும் நம்ம இப்போ அது தாட்ஸில் கொண்டு பாவனையில் கொண்டு வந்து அந்த சங்கல்பத்தை வைக்கணும். அது அப்போ தான் அது கரெக்டாக நடக்கும். திருமணத்தோடு அந்த சங்கல்பம் முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை சுபிக்ஷமாக போகிறதுக்கு ஒரு சங்கல்பம் இருக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சங்கல்பம் இருக்கணும். அந்த குழந்தை அவங்க நினைக்கிற மாதிரி போகணும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலுக்கு நம்மளை வந்து மைண்டை ஒருநிலைப்படுத்தி இந்த காரியத்தை நம்ம சித்திப்படுத்திக்கணும். ஒரு சித்தி அடைஞ்சோன்னா நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இறை வந்து தொடர்ச்சியான பயணம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பயணம் வாழ்க்கையை அவங்க பயணம் இருக்கும். அப்புறம் உங்களோட வாழ்க்கை நீங்கள் இங்கே உங்கள் கடமைகள்லாம் முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கும். ஒரு செயல்முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த திருப்புகளை பாடுறவங்களுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் துருமரணம் ஏற்படாது. நாங்கள் அனுபவ ரீதியாகவே பார்த்தேன். ஒரு 5-6 ஆண்டுகளாகவே பார்க்குறோம். ஏன்னா அப்படி அவ்வளோ சீக்கிரம் தொட முடியல. தொட்டவங்களுக்கு அவங்களோட அந்த அருணகிரிநாத சுவாமி சொல்கிறார்ல, யமன் என்னை அணுகாமல் இரு காலில் வழிபட வேணும் பெருமாளேங்கிறார். யமனே வந்து எனக்கு கும்புறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் காலில் வழிபட்டுட்டு என்கிட்ட வரணும். திருப்புகழ் பாடுறவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிஸ்டத்தை, ஒரு சக்தி நிலை இருக்குது அப்படிங்கிறது அருணகிரிநாத சுவாமி டிக்ளேர் பண்ணுறார். அப்படி தான் இது நடக்குது. அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களெல்லாம் எதுவுமே தொடாது. எந்த தீய சக்திகளும் உங்களுக்கு ஏதாவது இந்த செய்வனை இதெல்லாம் இது மாதிரிலாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நாங்கள் பார்க்குறோம் திருப்புகழ் பாடுறவங்களுக்கு அந்த விஷயங்கள். ஏன்னா நீங்கள் பாட பாட இந்த பிரணவம் வந்து உங்களுக்குள்ளே மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 3 மாதம் பாராயணம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த அன்வான்ட் ஸ்பீச்லாம் வராது. இந்த லொடலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோடலாம் பேசுகிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில சிந்தனை உடைய மனிதர்களை உங்களுக்கு நாட்டம் இருக்காது. ஏன்னா உங்களோட தாட்ஸ் வேறு, உங்களோட பயணம் வேறு. அந்த ஒத்திசைவு இல்லாத மனிதர்களோட உங்கள் பயணப்படுறதே உங்களுக்கு பிடிக்காது. ஆமாண்ணா இல்லையா? இருக்கிறவங்க கொஞ்சம் தம்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக சொல்கிறேன் நான், எனக்கே தெரியும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்த புறம் பேசுகிறது, ஒரு மனிதனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு பழகிறது, ஒரு நோக்கத்தோடு பழகிறது, இந்த மாதிரி மனிதர்களோட உங்களுக்கு ஒரு நாட்டமே இருக்காது. ஏன்னா இது அவ்வளோ நம்ம அகத்துக்குள்ளே ஒரு பெரிய பரிமாணத்தை கொண்டு போய் வைக்கும். அதனால தான் திருப்புகழ் நம்ம சொல்கிறோம், எல்லா விஷயமும் அடங்கியிருக்கும். இந்த பதஞ்சலி மகான் சொல்கிறார்ல, 8 விதமான தன்மைகளை சொல்கிறார் இந்த இறைவனை நோக்கி. அந்த 8 விதமான தன்மையும் அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறாங்க. அந்த 8 விதமான தன்மையும் திருப்புகழ் பாடுறது மூலியமே கிடைச்சிரும் அப்படிங்கிறார் குருநாதர் வள்ளிமலை சாமிகள். அப்போ இறையை நமக்கு பாவிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தான் சாமிகள் வந்து மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா அவங்க சாமிகள் வந்து திருப்புகழ் தான் உயிர் மூச்சாகவே இருந்தாங்க. இப்போ இருக்கிற பாலானந்த சுவாமிகள் வந்து அவ்வளோ ஒரு கட்டுப்பாடோடு இருப்பார். எனக்கே வியப்பாக இருக்கும். எந்தவித ஒரு விஷயங்கள் அவங்களோட லைஃப்குள்ளே என்ன நடக்குது தெரியல. அந்த யோகம், அந்த ஒரு தன்மையை நம்ம எடுத்துட்டோம்னா
அதில் வைராக்கியத்தோட பயணம், ஒரு மிகப்பெரிய செல்ஃப் கண்ட்ரோல், நம்ம எடுத்த செயல், நம்ம போகிற பாதையில் இப்போ நிறைய விஷயங்கள், நிறைய மகான்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய குருமார்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோன்னே, புகழ் பணம் வந்தோன்னே தடுமாற்றம் ஏற்பட்டு இந்த சமூகத்தில் ஒரு ஒரு பேர் வந்துடுது, கெட்ட பேர் வந்துடுது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எத்தனை பேருக்கு இந்த வள்ளிமலைன்னு ஒரு சபை இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இது இப்போ இந்த லைவுக்கு வராமல் எனக்கு இது மாதிரி தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. இல்லை உங்களுக்கெல்லாம் அவங்க உஷாமாவுக்கு இருக்கும், கீதாரமணி அம்மாவுக்கு ஓகே. வள்ளிமலை இந்த சபை வந்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் வேல்மாறல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? இப்போ ஒரு வேல்மாறல் வழிபாடு நடக்குதுல்ல, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்குது? ஏன்னா உங்களுக்கு வந்து உண்மை எப்போதுமே அது சூட்சமமாக தான் இருக்குது, அது வெளிப்பாடு வந்து ரொம்ப கம்மி. நம்ம தேடி போகும்போது தான் அது நம்மளை ஆட்கொள்ளுது. இப்போ வள்ளிமலையை நோக்கி பயணித்தவங்களுக்கு அங்கே போய் உட்காந்து அந்த அனுஷ்டானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணி ஒரு குருவோட உபதேசத்தின்படி இப்போ வேல்மாறல், மெய்க்காவல், இப்போ நம்ம மார்கழி மாத திருப்புகழ், அடுத்தது நம்ம திருப்புகழ் அர்ச்சனை, திருப்புகழ் போற்றி, அடுத்து கோபூஜை, இதெல்லாம் வருஷனா, அப்புறம் நவராத்திரிக்குள்ள திருப்புகழ், இந்த மாதிரி வருஷெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு குருவை நோக்கி போனால் தானே அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு வழிபாடு நடந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னா வேல்மாறல் சொல்லப்படும். பட் அதுக்கப்புறம் அந்த குரு என்ன சொன்னார், அதுக்கப்புறம் அவர் எப்படி வழி நடத்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு வேல்மாறல் நடத்துகிறவங்க கூட உங்கள்கிட்ட பேசுவாங்களான்னு தெரியாது. அது என்ன காரணம்னா நீங்கள் இப்போ தானே உங்களுக்கு இப்போ இதில் நான் அதனால தான் நான் சொல்வேன், எந்த இடத்துலையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தாதீங்க. இங்கே சபை இருக்குது, அங்கே ஒரு குருநாதர் இருக்கார், அவர் ஏற்படுத்தி கொடுத்த சிஸ்டம் இருக்குது. அந்த குரு, அந்த பொங்கித்தாய் தெய்வத்தை முன்னிறுத்தி போகிற எல்லா இடத்துலையுமே அது ஆண்டாண்டு காலமாக நடக்குது. தனி நபரை முன்னிறுத்தி போகிற விஷயம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நின்று போயிடும். இது ஒரு தத்துவம், இது ஒரு சிஸ்டம். இது இந்த அமைப்பின் கீழ் போனால் நம்ம போக வேண்டிய பாதையும் சரியாக இருக்கும். இந்த தத்துவம் ஆண்டாண்டு காலமாக மனித குலத்தை வழி நடத்தும். அதனால இந்த சபைகள்லாம் இன்னும் வந்து அவங்க வந்து ரொம்ப கிளியரிட்டியாக அந்த வழியிலே போயிட்டுருக்காங்க. அதான் குரு பாதையில் போகும்போது தான் அது நமக்கான ஒரு சரியான பாதையாக அமையுது. விநாயகம் ஐயாவை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி ஒருத்தவர் 80 வயது ஆகுது, திருப்புகழ் பாடுறாங்க, திருப்புகழ் புத்தகம் சாமிகளோட காலத்தில் வந்து இன்றைக்கி இந்த மீடியாவில் அவங்களோட வந்து முகம் தெரியாமல் இருக்குது. என்ன காரணம்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ, குரு என்ன படைத்திருக்காங்களோ அவங்களோட அகத்துக்குள்ள பரிமாணத்தை நோக்கியே தான் அவங்க போயிருக்காங்க. தன்னை முன்னிலை காட்டணும், தன் முகத்தை காட்டணும். பாலானந்த சுவாமிகளை விட வேல்மாறலை பற்றி பேச இங்கே நாட் எலிஜிபிள் பர்சன் யாருமே கிடையாது. வள்ளிமலை சுவாமிகள் மடியிலே தவழ்ந்தவங்க அவங்களாம். அவங்க முன்னோர்கள்லாம் வழியாக சாமிகள், அவங்க அப்பா அம்மாலாம் சாமிகள்கிட்ட முறைப்படி திருப்புகள் கற்றுக்கிட்டவங்க. விநாயகம் ஐயா, பாலானந்த சுவாமிகள், இன்னும் சபையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த ஒரு சபையை முன்னிலைப்படுத்தி இப்படி ஒரு வேல்மாறல் நிகழ்வை நடத்த முடியாதா? எத்தனை பேர் அவங்களுக்கு எத்தனை பேர் போகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. அங்கே 10 பேர் போனாலும் அந்த 10 பேருக்கு கரெக்டாக முறைப்படி அந்த குரு சொல்லி கொடுத்த கான்செப்டில் அந்த குருநாதர் எந்த தன்மையில் இதை உருவாக்குனாரோ அதை போய் சேர்த்தணும். அந்த நோக்கத்தில் தான் நம்மளும் இதை செய்கிறோம். இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் early மார்னிங் இந்த பிரார்த்தனையை கொண்டு வந்து இங்கே இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்களுக்கு முறையாக அதை வந்து நம்ம வந்து திருப்பி ரிப்பீட்டடாக திருப்பி அதை பதிய வச்சு மனசில் இப்போ நீங்களே நினச்சாலும் இந்த வெளிப்பாட்டிலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா உங்கள் மனம் ஆட்கொண்டுடுச்சு. உண்மையான சந்தோஷம் என்ன, உண்மையான ஆனந்தம் என்ன, உண்மையான வழிபாடு என்ன, இந்த இறை எப்படி நமக்கு வேலை செய்யுது, எப்படி பிரார்த்தனை பண்ணால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் யார் உங்களை எது பண்ணாலும் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் போலிகளை நோக்கி போய் உங்கள் பணத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் இங்கே நிறைய பணம் செலவிட்டு பணத்தை கொடுத்தா அது சரியாயிடும் நிறைய பணங்கள் விரயமாக்கப்படுது. நம்மளே நம்மளுடைய வழிகளை சரி பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே குருமார்கள் சொல்கிறாங்க. உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து பிரம்ம முகூர்த்தத்தை உட்காந்து படித்து உங்கள் பிரச்சனை சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து சிஸ்டம் கொடுக்குறோம்ல, இந்த பாவனை இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, தாரணை, பாவனை, இந்த நீர் பிரார்த்தனைலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, அதை நம்பி பண்ணிட்டீங்கன்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே முடியாது. யாராவது சேலஞ்சே 0% வாய். இங்கே நம்மளால தான் எல்லாமே நடக்கும். நமக்கு ஏற்பட்டிருக்க சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தினது தான். இதை நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். இல்லை தேர்ட் பர்சன் கொடுத்துட்டாங்க, இல்லை அவங்க செஞ்சுட்டாங்க, நான் கம்முன்னு தான் இருந்தேன், எனக்கு பிறரால் வந்துச்சு பிரச்சனை அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் காரணம் இருந்தே தீருவீங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்க அத்தனை சூழ்நிலைக்கும், நீங்கள் கஷ்டப்படுற அத்தனை சூழ்நிலைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் தான். அதை முதல்ல ஏற்றுக்கணும். அந்த செயல்பாடுகள் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு சூழல் வந்துச்சு. நான் அப்போ வந்து ஒரு கஷ்டமான சூழலுக்குள்ளே போனேன். அப்படி போகலைன்னா இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் பேசியிருக்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு காரணத்தை அந்த இறைநிலை கொடுக்குது. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிங்க. அந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அது அந்த உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் விலை மதிக்க முடியாதது. அதை ஏற்படுத்தினவங்கள விட்டுருங்க, அவங்க நமக்கு தேவையே கிடையாது. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க தேவையே கிடையாது, அவங்கள மறந்துடுங்க. ஆனால் அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு பணம் எந்த பணம் கொடுத்தாலும் நம்மளை அந்த தன்மைக்கு வராது, நமக்குள்ளே அந்த ஆற்றல் வராது. அந்த அனுபவம் தான் உங்களுக்கு தேவையை தவிர அந்த ஏற்படுத்தின மனிதர்கள் தேவை கிடையாது. அந்த அனுபவத்தை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அந்த சூழல் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ கொடுமையான விஷயம். ஆனால் அவங்கக்கிட்ட இந்த முருக வழிபாடு இருக்காது, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கு. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியாது, நீங்கள் எந்த கட்டத்துலையும் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே இருக்கிற வாழ்க்கையோட சீக்ரெட். இந்த சீக்ரெட் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதை புரியாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உட்காந்து 1 hour படிக்கிறீங்க, ஒவ்வொரு பாட்டையும் படிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்கள்லேயும் சில மந்திர விஷயங்களை அருணகிரிநாத சுவாமி வச்சுருக்காங்க. அந்த மந்திர விஷயங்களை நீங்கள் பிரணயம் பண்ணும் போது, அந்த நாதம் நம்ம வாயிலேருந்து வரும்போது, இந்த விளக்கொலியில் நீங்கள் படிக்கும்போது அந்த விளக்கொலி பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்படுத்தும். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ரொம்ப சீக்கிரமாக கொண்டாந்து கொடுக்கும். அதுதான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு. இந்த வழிபாடை செஞ்சு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருது. இல்லைன்னு யாராவது ஒருத்தவங்க கூட என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வழிபாடை சரியாக பண்ண தெரியாமல் இந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து சொல்லுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனையில் வந்து சொல்லுவாங்க. அது கூட்டு பிரார்த்தனைங்கிறது வேறு, உங்களோட பிரச்சனைங்கிறது வேறு. கூட்டு பிரார்த்தனை ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு வருமானம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வழிபாடே அது சரி பண்ணிடும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை அது மாற்றுது. ஒரு 15 நாள்லேயே அது மாற்றிடும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாற்றுது. உங்களுக்கு அப்படி நடக்கலைன்னா உங்களுக்கு ஏதோ தெரியலன்னு தான் அர்த்தம். ஏதோ வந்து நீங்கள் சரியாக பண்ணலை, நம்பிக்கை வைக்கலை, பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க. இங்கே நீங்கள் நம்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே இது நடக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நம்ம பேசப்பட்டிருக்கோம். நீர் பிரார்த்தனை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம முதல்ல பிறந்தது இந்த பூமியில் பிறக்கிறது அந்த நீர் சக்தியால் தான். நம்மளை 10 மாதம் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது நீர் சக்தி தான். நமக்கு தாய்ப்பால் கொடுத்தது நீர் சக்தி தான். நம்ம உடம்புல 70% நீர் தான் இருக்குது. நீங்கள் கோவப்பட்டாலும் உள்ள நீர் சினப்பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு விதமான
சூழலுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. உங்களை ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை நீங்கள் திட்டினாலும் அது வந்து அந்த நீர் சினமாகி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரிக்கவே முடியாத ஒரு அங்கமாக நீர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நீர் பிரார்த்தனை சரியாக பண்ணும்போது அந்த நீருக்கு நன்றி உணர்வை சொல்ல 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 நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற 70% நீர் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவை உருவாக்கும். அது உங்களுக்கு பெரிய மனநிறைவை கொடுக்கும். இதை ஆராய்ச்சி மூலயமாவும் கண்டுபிடிச்சாங்க. ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சி அதை உறுதிப்படுத்தினாங்க. அது வந்து நீருக்கு வந்து ஒரு டம்ளர் கிளாஸில் அந்த நீருக்கிட்ட போய் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அன்பான வார்த்தைகளை சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது சொல்லிவிட்டு அந்த நீரை ஃப்ரீஸ் பண்ணாங்க, ஐஸ் கட்டியாக மாற்றினாங்க. ஐஸ் கட்டியாக மாற்றினோன்னே அந்த நீரில் இருக்கக்கூடிய மாலிகுலர் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே என்ன ஆச்சுன்னா இதை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கிறிஸ்டலாகவும் ஒரு பூ போலையும் காட்சி கொடுத்துச்சு. இது பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு இது பெரிய வியப்பாக இருந்துச்சு. என்னடா ஒரு நீருக்கு இவ்வளோ சக்தி, எப்படி அதுக்கிட்ட போய் நம்ம பேச தானே செஞ்சோம், அது எப்படி இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் திருப்பி வந்து அதே ஒரு வேறு கிளாஸில் நீர் எடுத்து அதை ரொம்ப ஷேடிங்காக ரொம்ப அதை திட்டி உன்னை பிடிக்கல வெறுக்கிறேன் அப்படிலாம் சொன்னோன்னே அதோட மாலிகுலர்ஸ் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஆகி ரொம்ப அருவருக்கத்தக்கக்கூடிய அதை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு டைமென்ஷனில் அதோட இமேஜினேஷன் வந்தது. இதை வந்து மொசரோடோ எமோட்டோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நிரூபித்தார். ஹிடன் மெசேஜ் வாட்டர் அப்படின்ற ஒரு புக்கில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே எழுதி ஒரு பெரிய உயர்ந்த அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம சித்தர்கள் இதை கையாண்டாங்க. கமண்டத்தில் நீரை வச்சு எந்த பிரார்த்தனை பண்ணாலும் நீரை வச்சு பண்ணாங்க. ஆதி வழிபாடுகள் எல்லாமே நீர் வழிபாடுகள் தான். அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பழைய சிவாலயங்கள், இந்த வீடியோஸ்லாம் நான் ஷூட் பண்ணுறது எல்லாமே அது ஒரு சிவன் கோவில் தான். அது ஆக்சுவலி மாசிலாமணிநாதர் கோவில் கடற்கரை பக்கத்திலே தான் இருக்கும். பதஞ்சலி யோகம் பண்ண ஸ்தலம் அது. அங்கே அமைக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த மாதிரி கோவில்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆறுகள், அருவிகள், குளம், எதற்கு வந்து கோவிலுக்கு வெளியில் குளம் வைக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய பிரார்த்தனை தெப்பக்குளம் இன்றும் வந்து தெப்பக்குளத்தில் இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் அளவு நடந்துகிட்ருக்கு. சில இடங்களில் அது வந்து நிகழலை. சில பெரிய ஆலயங்களில் அது நடக்குது. அதெல்லாம் எதற்காக வைக்கப்பட்டுச்சுன்னா அந்த சாமி நடுப்புற இருக்கும், நீர் இருக்கும், நம்ம இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனை அந்த நீரில் பட்டு உடனடியாக சங்கல்பம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின்படி தான் அது செயல்படுத்தப்பட்டுச்சு. அதனால தான் நீர் பிரார்த்தனைக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி எடுத்தோன்னே வெயிட்டாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வெயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மைண்டை ஒருநிலைப்படுத்தி அதை ஒரு டெடிக்கேஷனாக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் இது இங்கே இந்த வழிபாட்டில் நீங்கள் ஏனோ தோணுன்னு படிச்சிங்கன்னா நீங்கள் அது படிக்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்காது. சும்மா நீங்கள் வேறு ஏதோ வேலை செஞ்சுட்டு நீங்கள் வேறு ஏதோ ஃபோக்கஸ் மைண்டில் உட்காந்துட்டு நீங்கள் வேறு எதையோ யோசிச்சுட்டு இங்கே ஒரு பாக்கிட்டே வேல்மாரல் ஓடிட்டுருக்கும், நீங்கள் ஒரு பாட்டே வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு அது ஒரு ப்ரொசீஜராக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த வித பலனையும் கொடுக்காது. அந்த காரிய சக்தி வேணும்னா இப்போ நடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க டெடிக்கேஷனாக உட்காந்தாங்க. அது நம்ம இந்த கூகுள் மீட்டை ஆன் பண்ணும் போதே தெரிஞ்சிடும். ஒரு 15 பேர் ரெடியாக இருப்பாங்க, எர்லி மார்னிங்லேயே இருப்பாங்க. என்ன காரணம்? அது அந்த அளவுக்கு அது மேலே இந்த டெடிக்கேஷன், இந்த வழிபாடு மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த முருகப்பெருமானோட சக்தி மேலே இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை, பயபக்தி. பக்தி அதிகமாக இருக்குது, பயம் வந்து கம்மியாக இருக்குது. பக்தி வந்து மேலே இருக்குது, பயம் கீழே இருக்குது. இங்கே உல்ட்டாவாயிடுச்சு. எதை எடுத்தாலும் பயப்பட்டதோட விளைவு உங்களுக்கு எதுவுமே நடக்கல. அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கலை சரி செஞ்சு இதை உல்ட்டாவாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த இறைசக்தி கொடுக்குது, என்ன கேட்டாலும் கொடுக்குது. அதுதான் நீங்கள் சரியாக பண்ணுங்கள். இந்த வழிபாடை உட்காருங்க, 1 மணி நேரம் ஒரு விரிப்பை அமைச்சு ஒரு நெய் தீபம் விட்டு தாமரை இதழ் விட்டு. இப்போ நான் வந்து லைவ் பண்ணுறதுனால லைட்லாம் போட்டு தான் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு குத்து விளக்கில் ஏற்றி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஹைட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும்.
அது குத்து விளக்கு வந்து ஒரு மனித தத்துவம், அது பஞ்சபூத தத்துவம், அது ஒரு பெரிய தத்துவம். அதை பற்றி அப்புறம் பேசலாம், குத்து விளக்கை பற்றி. அப்போ நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்டாக நீங்கள் வச்சு படிக்கிறதுக்கு கூட ஒரு கன்வென்டடாக இருக்கும். இந்த நெய் தீபம் விட்டு ஒரிஜினல் நெய் வாங்கி பண்ணி ஒரு உட்காந்து ஒரு மனதை லயப்படுத்தி, இந்த இறைசக்தியை லயப்படுத்தி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணி, இதில் நிறைய பேர் நம்ம பிரார்த்தனைக்கு முன்னாடி 3 மணிக்கு எழுந்துச்சி பண்ணுறவங்க இருக்காங்க. 3 மணிக்கே எழுந்துச்சி பண்ணிவிட்டு வந்து கலந்துக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அந்த சடாச்சர மந்திர உபதேசம், அதெல்லாம் வந்து மந்திர உச்சாடனம்லாம் 3 மணிக்கு பண்ணிட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெய்வமே அப்படி பிரசவிக்கும். இல்லைன்னே சொல்ல முடியாது. அவங்க சொன்னாலும் வெளியில் உள்ளவங்களுக்கு வேணால் அது ஒரு ஐயப்பாடாக இருக்கலாமே தவிர, கண்டிப்பாக அந்த பொங்கியமாகவே வருது, வந்து பார்க்குது. நிறைய இடங்களில் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்களும் பார்க்குறோம். அந்த அம்மா பாவிக்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னா, நம்ம இங்கே என்ன பிரச்சனைனா, எதுவும் செய்ய மாட்டோம், ஆனால் எனக்கு எல்லாம் நடந்துடணும். யார்கிட்டாவது போய் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடணும், ஏதாவது ஒரு கோவிலில் போய் புலம்பிட்டு வந்துடணும், நடந்துடும். எப்படி நடக்கும்? மேலும் தான் பிரச்சனை வரும். ஒரு அர்ப்பணிப்போட ஒரு நீங்கள் சொல்கிறீங்க இது நடந்திருக்கு, இப்படி வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கர்மா இருக்காது. இங்கே நம்ம எதுலையுமே முன்னிலைப்படுதலை. நான் எப்படி உட்காந்துருக்கணும், நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அது மாதிரி தான் நான். எல்லாருமே இங்கே ஒன்று தான். நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. அதனால் அந்த கான்செப்டில் போகணும். அதுதான் வந்து இப்போ நாளைக்கு கூட இது யார் வழி நடத்துகிறான்னு கேட்டாங்கன்னா, இதை நான்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தான் வழி நடத்து. நீங்கள் வந்ததுனால தான் இது நடக்குது, இந்த நிகழ்வு. நீங்கள் இல்லைன்னா எப்படி நடக்கும்? நீங்களும் படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் நாளைக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு, நான் படிக்கிறேன், நாங்களும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நானும் பாடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. என்ன விட்டுருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, கூப்பிடுங்க. வந்து வராங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு நாள் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக வருவாங்க, 2 நாள் வருவாங்க, 3ஆம் நாள்லாம் அந்த அவங்களுடைய கர்ம பிரார்த்தத்தின் படி தான் நடக்குது. இல்லைன்னா அவங்களால வரவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இது யாருக்கு போய் சேரணும், இது யாருக்கு போய் இந்த பிரபஞ்சம் வந்து அந்த மனிதரை தேர்ந்தெடுக்குதோ அவங்களுக்கு தான் இது கிடைக்குது. இது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதே இல்லை. ஆனால் நமக்கு புரிஞ்சுட்டு அதை நீங்கள் தயவு செய்து இன்னும் அதை வலுப்படுத்தி அந்த குருமார்கள் சொன்ன அந்த விஷயத்தில் நோக்கி பயணிக்கும் போது தான் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக மாற்றப்படுது. எதுவுமே கேட்க வேண்டாம். நம்ம இங்கே உட்காந்துலாம் கேட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம். இதை கொடுங்க, அதை கொடுங்க. ஒரு கட்டம் தான், அதுக்கு மேலே அதுவாகவே வழி நடத்துது. தொட்டதெல்லாம் தொடங்குது. அப்படி பார்க்குறோம். அந்த ஸ்டேஜில் கூட நான் இல்லை, எனக்கு சீனியர் இருக்காங்க. அவங்க எதுவுமே பிரார்த்தனை பண்ண மாட்டுறாங்க. ஒரு கோவிலுக்கு போய் நிற்கணுமா, அவங்கள அழகாக கூப்பிட்டு அக்கௌண்ட் பண்ணி அழகாக கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுறாங்க. பழனியில் போய் நிற்கணுமா, அவங்களுக்கு ராக்கால சந்தனம் கௌதிகந்தி இருக்கணுமா, அத்தனை லட்சம் பேர், அத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த இறை சக்தியை ஒன்றரை கலக்கக்கூடிய மனநிலையை அவங்களுக்கு வந்துடுச்சு. கடுகளவுலேயும் அவங்களுக்கு அந்த பயங்கிற அந்த கான்செப்டே இல்லை. நான் போனால் முருகப்பெருமானோட அந்த அனுகிரகம் கிடைக்குது அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த திருப்புகழ் ஒரு தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு கொடுத்துருது. அப்படி கொடுத்தவங்களோட வாழ்க்கை ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ வார்த்தைகள் இல்லை. இப்போ இங்கே என்ன சொல்லி கொடுக்கப்படுது, நீங்கள் என்ன எதுவுமே பண்ண வேணாம், முருகர் பார்த்துருவார். நீங்கள் வந்து உட்காந்தா போதும், முருகர் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறார். முருகர் தான் உங்களை கூப்பிட வச்சார். ரிவ்யூலாம் பாருங்கள், நிறைய இடத்துல சொல்லுவோம், எனக்கு அது நடந்துருச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்கள்ட்ட ஒரு 10 நாள் கழித்து போய் கேட்டு பாருங்கள். அவங்க அந்த சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கு நிறையா மாறுபாடு இருக்கும். ஒரு நாள்லேயோ 1 மணி நேரத்துலேயோ இந்த முருகப்பெருமானினோட சக்தியெல்லாம் உங்களால் ஆகர்ஷணம் பண்ணவே முடியாது. இது நீண்ட நெடிய பயணம். 12 ஆண்டுகள் ஆச்சு அருணகிரிநாத சுவாமிக்கு. சும்மா இரு சொல்லற அப்படின்னு அந்த உபதேசம் கொடுக்கப்பட்டு முருகப்பெருமான் விஸ்வரூப காட்சியை பார்த்த பிறகு 12 ஆண்டுகள் அந்த மனப்பக்குவம் ஆனதுக்கு அப்புறம் தான் வயலூரில் போய் கைத்தலை நிறைக்கணின்னு திருப்புகழை முதல்ல பாடுறார். அருணகிரிநாத சுவாமிக்கே 12 ஆண்டு. நமக்கெல்லாம் எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும்? 20 வருஷம் கூட ஆகலாம், இல்லை 5 மாதம் கூட ஆகலாம். அது நம்மளுடைய கர்மா பொறுத்து, அந்த இறைவனுடைய பார்வையை பொறுத்து இருக்குது. அதுதான் சொல்கிறது. இது வந்து ஒரு நாள்லேயோ 48 நாள்லேயோ இது மாற்றவே மாறாது. இந்த இறைவனை முழுமையாக நம்மளை வந்து ஆட்கொள்ளணுன்னா
அது ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணம். இது அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இல்லை. ஒரு ஒரு தெய்வத்தை நம்ம வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எலிஜிபிள் நமக்குள்ளே வளர்க்கணும், எவ்வளோ அர்ப்பணிப்பை வளர்க்கணும், எவ்வளோ டிசிப்ளினை வளர்க்கணும், எவ்வளோ கருணையை நமக்குள்ளே இருக்கணும். இது ஸ்டெப்பாக அது கொண்டு போகுது இந்த வழிபாடு. ஒவ்வொரு ஸ்டெப்புமே இப்போ இந்த 3 மாதத்தில் உங்களுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. உங்களோட பிரச்சனையை விட்டுருங்க, அது வந்து இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் சும்மா இப்படிங்கிற நேரத்தில் அதை தட்டி எறிஞ்சிருவீங்க, அதை விட்டுருங்க. ஆனால் உங்கள் அகத்துக்குள்ளே எவ்வளோ மாற்றம் உண்டாயிருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் பதிவிடுங்க. எவ்வளோ பேருக்கு மாற்றம், ஒரு கான்ஃபிடென்ட் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அந்த நீண்ட பயணத்தின் அடிப்படையில் தான் அது கொடுக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கோவப்பட்டவங்க கோவப்படாமல் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவ்வளோ மாற்றங்கள் வருது. அது அந்த தொடர்ச்சியான பயணத்துக்கு அப்புறம் தான் வரும். அதுதான் இந்த முழுமையாக நம்ம அதை தொடர்ந்து படிக்கிற மூலியமாக தான் கிடைச்சிரும். ஏதோ ஒரு நாள் போனோம் வழிபட்டோம், ஒரு நாள் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம், ஒரு நாள் போய் எங்கேயோ ஒரு வழிபாடு நடந்தது அப்படின்னா அது % தான். அது தொடர்ச்சியாக பயணப்பட்டால் தான் நமக்கு அந்த இறையை நீங்கள் உணர்றதுக்குரிய நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கிது. வள்ளிமலை சுவாமிகள் வாழ்க்கையிலலாம் பல அற்புதங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நேரம் நிறைவாயிடுச்சு. இந்த நீர் பிரார்த்தனை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து சுமதி அம்மா அப்புறம் 2-3 தடவை கேட்டாங்க. நீர் பிரார்த்தனை பல விதங்களில் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா, ஒரு சமுத்திரத்துக்கு முன்னாடி உட்காந்து விவேகானந்தர்லாம் பாருங்களேன், இந்த கடல் கரையை பார்த்து தான் உட்காந்து பண்ணார். ஏன்னா அதுக்கு நிறைய பவர் இருக்குது. மகான்களோட ஆசிரமெல்லாம் பாருங்கள், இந்த அருவிகள் பக்கத்தில், ஆற்றங்கரை பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நீர்நிலைக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து பண்ணும்போது ரொம்ப சக்தி. நமக்கு அந்த மாதிரி சூழல் இல்லை. நம்ம வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரை வச்சு பண்ணுறோம். இதை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு, ஒரு ஔஷகமாக மாற்றுறதுக்கு சில வழிகள் இருக்குது. இப்போ வீட்டில் சில பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னா, மனநிலைன்னா, இந்த பெருமாள் வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா, பெருமாள் வந்து அலங்கார பிரியர், சிவன் வந்து அபிஷேக பிரியர். அதனால தான் பெருமாள் இன்றைக்கி திருப்பதியில் ஒரு கூட்டம் போகிறதுக்கு காரணம் செல்வ வளம் பெறுகிறதுக்கு தான். இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணி உங்களுக்கு அந்த செல்வ வளம் பெருகணும். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே பணம்ங்கிறது ஒரு பிரதானம் தானே. இப்போ அது மாதிரி வேணும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஒரு ஔஷகமாக உடல்நிலை சரியாகணும் அப்படின்னா அந்த நீர் பிரார்த்தனையில் இந்த பஞ்சபாத்திரம் இருக்கும். உங்கள்கிட்ட பஞ்சபாத்திரம் எல்லா வீட்லேயும் இருக்கும். அதில் வந்து ஒரு சிட்டிகை திரவிய பொடி, ஒரிஜினல் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அதுக்கு ஒரு சிட்டிகை போட்டுட்டு 2 துளசி அதை போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம நீர் பிரார்த்தனை பண்ணும்போது மோதிர விரல், நடுவிரல், ரைட் ஹேண்டில் நடுவிரல் உள்ளதுலே பெரிய விரலாக இருக்கும், அந்த நடுவிரலை அதை மட்டும் நீட்டிட்டு பாக்கி எல்லா விரலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நீரில் கை வச்சு நீங்கள் நீர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நீரை எடுத்து முதல்ல நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு எந்த சூழல் இருக்கோ அந்த பிரார்த்தனை பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு அருமருந்தாக வேலை செய்யுது. அவங்க இந்த செல்வ வளங்களும் அவங்களுக்கு பெருகுது. இதை நாங்கள் அனுபவ ரீதியாகவே பார்த்தோம். சரி, இது வந்து நம்ம இப்போ ஐயா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். மேபி எல்லோரும் கேட்டதுனால சரி இதை சொல்லிவிடுவோம். ஏன்னா நம்ம லைவில் பண்ணும்போது அதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே பண்ணலாம். இப்போ ஐயா வழிபாடு அந்த மார்கழி மாதம் இப்போ ஐயா ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த விஷயம், அது உங்களுக்கு இப்போ புரியல. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். இந்த 1 மணி நேரம் வள்ளிமலை சுவாமிகள் தொகுத்து, ஏன்னா அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன் அந்த குறிப்பிட்ட திருப்புகள் மட்டும் ஏன் பாடணும் அப்படின்னா, அந்த வார்த்தைகள் சொல்கிறதுக்கு, அந்த திருப்புகளை, அந்த வார்த்தைகள் நம்ம உச்சாரணம் பண்ண 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 ஒரு நல்ல ஒரு மனதுக்குள்ளே அந்த தெய்வம் மனம் நமக்கு பாவிக்கும். இப்போ அடுத்தடுத்தது நமக்கு ப்ராக்டிக்கல் ஐயா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது இது லைவ் செக்ஷனில் இதை கொண்டு வருவோம். பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு. யாராவது இறுதியாக 2 பேர் பாடுறேன்னு சொல்லியிருக்கீங்க, பாடிட்டு அதை நிறைவு பண்ணிக்கலாம். தொடங்கலாமா? முரளி தம்பி, என்ன பாட போகிறீங்க? திருப்புகளா? சினத்தவர் முடிக்குங்கிற பாட்டுண்ணா. பாடுங்க தம்பி. புதிதாக இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தைரியமாக பாடுறீங்க, பாடுங்க தம்பி. சரி.
ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் போற்றி, ஸ்ரீ பொன்னித்தாயார்கள் போற்றி. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செருத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென் அறிவோம் யாம். இணைத்ததும் அருளிக்கும், மனத்தையும் உருக்கும், இசிக்கரு அறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், இறைப்புகள் உடைக்கும் செயல்தாராய். தனத்தன தன 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 தன் திமித்தின் திமித்தின் தகு தகு தகுத்தம் தன பேரி தடுட்டுடு துடு துடுத்துடி முழுக்குன் தளத்துடன் நடக்கும் கொடுஞ்சூரர் சினத்தையும் உடைஞ்ச கரித்த முளை முட்டும் திருத்தெறி கொளுத்தும் கதிர்வேலா திணைக்கிரி புறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தனீருயிர்க்கும் பெருமாளே. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை. நன்றி தம்பி. புதுசாக இணைஞ்சோன்னு அவ்வளோ தைரியமாக பாடியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் ராகத்தோட பாடுங்க. நன்றி. சரி சரி அம்மா, நீங்கள் அடுத்தது ஜெயந்தியம்மா தொடங்க. பாடுறேங்க. பாடுங்க. வேல்மாறல் புத்துல 35வது பக்கம். திருஆவினன்குடி பழனி. அவனிதனிலே பிறந்து. பாடுங்கம்மா. அவனிதனிலே பிறந்து முதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழி புகன்று அதிவிதமாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிக உறைவு ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் திருவயர்களாசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று தெரியுமடியேனை உண்டன் அடி சேராய். மகுன உபதேச சம்பு மதி அருகுவேணி தும்பை மணிமுடியின் மேதணிந்த மகாதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவேடகந்து மயிலுமிசையேதி புகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகு எனவே புகந்து பழனி மேல் அமர்ந்த பெருமாளே. பரமபதமே செறிந்த முருகு எனவே புகந்து பழனி மேல் அமர்ந்த பெருமாளே. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும். ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க. ரொம்ப தெய்வீக குரல். ரொம்ப நன்றி அம்மா. நம்ம நேரம் கடந்துடுச்சு. இந்த இறுதியா அம்மா பாடுங்கம்மா. இறுதியா ஒரு பாடல் பாடிடலாம். அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. பாடுங்கம்மா. அம்மா ஐயா தேவேந்திர சங்கம்மா பாடலாங்களா? 8 மணி ஆயிடுச்சுமா. ரொம்ப நாளா நான் அது ஆக்சுவலி நீங்க நாளைக்கு கண்டிப்பா பாடுங்க. சரி, ஓகே. ஒரு திருப்புகழ் வேற யாராவது 8:10 போதுமா? 8 மணிக்கே நம்ம ஆக்சுவலி முடிச்சிருவோம். ஏன்னா எல்லாரும் அவங்க வீட்டில் சமையல் வேலையெல்லாம் இருக்குல்லம்மா, அவங்க நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல. இரவு உணவு தயார்படுத்தணும். தொந்தி சரிய மயிரை படிக்கலாங்களா? 38 பாடுங்க. நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் நாளைக்கு நம்ம இணைஞ்சிடலாம். நீங்கள் நாளைக்கு பாடணுங்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் இது பண்ணிடுங்க. சரிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை. பொங்கித்தாய் தொந்தி சரியம இறை வில நிறை தந்த அசைய முதுகை வளை இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகள்
மலர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் எனக் இருமல் கிங்கினி என் முன் உரைத்த குல விழி குஞ்சு குருடு படவே செவிப்படு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு தண்டி அது தனது மெய் உருவ தண்டையும் இளமைந்தன் உமையன் கடன் எனின் முடுகு துயர் மேவி மங்கை அழுது விழவே எமப்பட நின்று சருகு மலமே ஒழுங்கு உயிர் மங்கு பொழுது கடிதே மகிழ் மிசை வரவேணும் எந்தை வருக ரகுநாக வருக மைந்தன் வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரவி கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவர் இளவஞ்சை மருகும் அழகா அமர் சிறை சிந்த அசுர கிளை வேறொடு மடிய அடுத்தீர திங்கள் அரவு நகை சூடிய எமப்பட நந்த குமரன் அலையே கரை பொருத செந்தி நகலினிதே மறுவிலர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. பள்ளிமலை சச்சிதானந்த சாமி துணை பொங்கித்தாய் அருள். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி முருகாசரணம். நன்றிம்மா. இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த திங்கள் அரவு நதி சூடிட பரமர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? சிவன் தலையில கங்கை சூடியிருக்காங்க. அரவுனா சர்ப்பம். சர்ப்பம் தான். ரொம்ப நன்றி. சிவபெருமானோட குமாரரேன்னு பாடுறாரு. அந்த குமாரரே சிவபெருமான் தான் முருகரை கொடுத்தாரு. அப்படி அரைக்குன்னா திருச்செந்தூர்ல அலை வருது. அந்த திருச்செந்தூர் அலையை அந்த செந்தில் நகர்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பெருமானே இனிதே மருவில பெருமானே அப்படின்னு முடிக்கிறார். நன்றி அம்மா. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் துணை பொங்கித்தாய் அருள். கண்ணத்தம்மாள் புதிதா வரவங்க எல்லாம் பாடுட்டுங்கய்யா. நம்ம எப்பாவது ஒரு நாள் பாடணும். ஐயா சொல்லட்டுங்களா? சொல்லுங்கம்மா. இல்ல தினம் யாராவது ஒருத்தங்க வேலைக்காரன் வகுப்பு பாடல் ஏதாவது ஒண்ணு மாலை நேரத்தை பிரார்த்தனையில சேர்த்துக்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறீங்க. யாரும் பண்ணலன்னா நீங்க பாடுறீங்க. இல்ல இல்ல யாராவது ஒருத்தவங்க பாடட்டும். வேலைக்காரன் வகுப்பு இல்ல அம்மா இன்னைக்கு கேட்ட மாதிரி தேவேந்திர சங்கம வகுப்பு சீர்பாத வகுப்பெல்லாம் நம்ம இன்னும் தொடர்ந்து பாடினாதான் தெரியுங்க. அதனால மாலை பிரார்த்தனையில நீங்க சொல்லிட்டீங்கன்னா யாராவது ரெடி ஆயிருவாங்க. புதுசா ஒருத்தவங்க பாடட்டும். யாரும் இல்லைங்கன்னா நீங்க நாளைக்கு சரிங்க. நன்றிங்க. வேலைக்காரன் வகுப்பு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. வேலைக்காரன் வகுப்பு வள்ளிமலை சுவாமிகள் கும்மி பாட்டோட உருவாக்குனாங்க. அது கும்மி அடிச்சுட்டு அந்த பாடலை பாடுற மாதிரி ஒரு தன்மையை அமைச்சாங்க. முருகப்பெருமானும் அதில் பாவிச்சார். அந்த தன்மை எப்படி அமைக்கிறதுங்கிற அது விஷயங்களும் தேடுதல் நடந்துகிட்ருக்கு. ஓரளவுக்கு போயிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அது கன்ஃபார்ம் பண்ணணும். அது பண்ணிட்டாவே உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் போது அந்த சூழலும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் திருவகுப்பு மாலை நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க முன்னெடுங்க. சரி, நன்றி அம்மா. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆறிரு தடங்கள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரியை மஞ்சிதன் வாழ்க, யானிதன் அலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி முருகா. அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. முருகாசனம். முருகாசனம். நன்றிங்க ஐயா. நன்றி. முருகர் அடியார்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. நன்றி தம்பி. தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கக்கா. நீங்க சொன்னது தீர்த்தப்படி தானப்பா?
ஆமாக்கா ஆமாக்கா ஓகே தேங்க்யூப்பா.